கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 37ஆம் அதிகாரம் 5வது வசனம். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் வசனம் 5. கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த அதிகாரம் முழுவதும் எதை குறித்ததானது என்பது நமக்கு நன்றாக தெரியும். ஆகவே நாம் நேரடியாக வசனத்தில் இருக்கிறதான அந்த சத்தியத்தை நாம் தெரிந்து கொள்ள நாம் முயற்சிப்போம். இந்த வசனம் முடியும் பொழுது ஆண்டவர் இப்படி சொல்லி முடிக்கின்றார், என்னவென்று, அப்பொழுது உயிரடைவீர்கள் என்று சொல்லுகிறார். அப்பொழுது உயிரடைவீர்கள். ஏதோ ஒரு காரியம் நடந்ததற்கு பிறகு நீங்கள் உயிர் பெறுவீர்கள் என்பதுதான் அதனுடைய விளக்கமாக இருக்கிறது. அப்படியானால் நீங்கள் உயிர் பெறுவீர்கள் என்று சொல்லும் பொழுது அங்கே என்ன இல்லை என்பது நமக்கு புலப்படுகிறது என்றார். உயிர் இல்லாத ஒரு நிலையிலே அந்த சரீரம் அல்லது அந்த எலும்புகள் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அப்படித்தான் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. முதல் வார்த்தையிலேயே இந்த எலும்புகளை நோக்கி என்று ஆண்டவர் பேசுகிறார். அந்த எலும்புகளை பார்த்து அப்பொழுது உயிரடைவீர்கள் என்று சொன்னால், அந்த எலும்புகள் என்னவாகி இருந்தது? மரித்து போன ஒரு எலும்புகளாக, செத்து போன ஒரு எலும்புகளாக, உயிர் இல்லாத ஒரு எலும்புகளாக அவைகள் இருந்திருக்கிறது என்பது நமக்கு நன்றாக தெரியும். அப்படி உயிரற்று கிடக்கின்ற அந்த எலும்புகளை பார்த்து கடவுள் பேசுகிறார். பேசும்பொழுது என்ன சொல்லுகிறார்? நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன். என்னுடைய ஆவியை மரித்து கிடக்கின்ற, உயிரற்று கிடக்கின்ற, அசைவில்லாமல் இருக்கின்ற உங்களுக்குள் என் ஆவியை நான் அனுப்புவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். செத்துப்போன ஒரு எலும்புகளுக்குள்ளாக கர்த்தருடைய ஆவியானவர் பிரவேசிக்கும் பொழுது அங்கே உயிர் மீட்சி உண்டாகிறதை, அவர்கள் உயிர் பெறுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆம், கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை உயிர்ப்பிக்கின்ற ஆவியானவராக இருக்கின்றார். ஆம், ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் சகலவற்றையும் செய்து முடிப்பதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். ஆகவே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்து அவர் போவதற்கு முன்பதாக தம்முடைய சீஷரிடத்தில் அழகாய் சொன்னார், நான் போகும் பொழுது உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை நான் அனுப்புவேன். அவர் உங்களுக்குள் இருந்து அவர் உங்களை பலப்படுத்துவார், உங்களை சாட்சிகளாக நிறுத்துவார் என்று சொல்லியிருக்கின்றார். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் கர்த்தருடைய ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாக இருக்கிறோம். என்றைக்கு நாம் கடவுளுடைய பிள்ளைகள் என்கிறதான அந்த ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொண்டோமோ, அந்த இமைப்பொழுதிலிருந்து கடவுளுடைய ஆவியானவர் நமக்குள் வாசம் செய்து அவர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். உலர்ந்த எலும்புகளுக்குள் அந்த ஆவியானவர் செல்லும் பொழுது, கடவுளுடைய ஆவி செல்லும் பொழுது எப்படி அங்கே உயிர் பெற்றதோ அதே வண்ணமாய் நமக்குள்ளாக கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார். ஆகவே அவர் இருக்கிறபடியினால் ஒருவேளை செத்து போன நிலைமை, இங்கே செத்து போன நிலைமை என்பது எதை குறிக்கிறது? இனி மாற்ற முடியாது, இனி ஒன்றும் நடக்காது, எல்லாம் முடிந்து விட்டது என்ற ஒரு முடிவுக்கு வந்த ஒரு நிலை இருக்கிறதே, முடிவு கட்டப்பட்ட ஒரு நிலை இருக்கிறதே, அதையெல்லாம் மாற்றி அங்கேதானே உயிரை கொடுத்து ஆண்டவர் திரும்ப எழும்பி நிற்பதற்கு கிருபை செய்கின்ற கடவுளாக இருக்கிறார். இன்றைக்கு ஒருவேளை பல
நிலைகளிலே நம்முடைய வாழ்க்கை அப்படி ஸ்தம்பித்து ஒன்றுமில்லாத நிலைமைக்கு நாம் தள்ளப்பட்ட மக்களாக நாம் இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கை முழுவதும் புதிர்களினாலும் அங்கலாய்ப்புகளினாலும் பயத்தினாலும் பதட்டத்தினாலும் அப்படியே நிரம்பின ஒரு நிலைமையை நாம் பார்க்க முடியும். அப்படிதான் நம்பிக்கையற்று கிடந்த அந்த உலர்ந்த எலும்புகளை பார்த்து கர்த்தர் பேசுகிறார். அவைகள் உயிரடைகிறது என்று நாம் பார்க்கின்றோம். அதே வண்ணமாக இன்றைக்கு அதே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார். அவர் நம்மை உயிர்ப்பிப்பார், நம்மை எழும்பி கால் ஊன்றி நிற்கச் செய்வார், பெரிய சேனையாய் மாற்றுவார். ஆகவே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, கவலைப்படாதீர்கள். ஆவியானவர் நமக்குள் இருக்கும் பொழுது எல்லாமே மாறும். கர்த்தர் அப்படி பலப்படுத்துவதற்கு வல்லவராக இருக்கிறார். கடவுளுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவரை நாம் துதித்து கொண்டே இருப்போம். ஆவியானவர் நமக்குள் செயல்படட்டும். ஒவ்வொரு இடங்களும் மரித்து கிடக்கின்ற, உயிரற்று கிடக்கிற ஒவ்வொரு இடமும் உயிர் பெறுவதை நாம் பார்க்க முடியும். மே காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ வெரி மச்.